ஆனால் உங்களுடைய அரண்மனை முகவரி எனக்கு தெரியாது. இந்த பாவி நான் உங்களை எங்க தடுதி மனம் மாலையோடு வருகின்றேன். காத்திரு மாலா என்று உரைத்தாயி. ஆனால் இப்படி இரு பார்வைகளும் இணைந்து நிற்கின்றாயி. அத்தா இது என் வாழ்வில் விளையாடிவிட்டது அம்மா, என் வாழ்வில் விளையாடிவிட்டது. என்னுடைய தாய் தந்தையை பார்க்க வேண்டும், அன்பு தந்தையை பார்க்க வேண்டும் என்று அரவணை சென்று செய்யாத குற்றத்திற்காக என் மீது பழி சுமத்தி இரு கண்களையும் குருடாக்கி நாட்டு விட்டு தாய் தந்தைக்கு கூறி முறைப்படி பெண் கேட்டு திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கூறியது உண்மைத்தான். இரு கண்கள் இல்லாமல் உடனாக அனாதியாக நடுவீதிக்கு வந்து விட்டேனே. நீ என்ன சுகத்தை அனுபவிக்க போகின்றாய் பாலா? மறந்துவிடு பாலா. உங்களின் அழகையோ வசதியோ பார்த்து இந்த மாலா உங்களை காதலிக்க வந்து நீங்கள் சந்தோஷமா இல்லற வாழ்க்கையிலேயே என்னை நடத்துகிறீர்கள் என்பதற்காகத்தான் உங்களை காதலித்தேன். உங்கள் அழகு குறைந்து விட்டது. இந்த பால் நான் விட்டு விட்டு எப்படியத்தான் செல்ல முடியும்? என்ன நடந்தாலும் உங்களையே நான் இந்த பாவி வாழ்நாள் முழுக்க ஏற்றுக்கொண்டு வாழ்கிறேன். அத்தான் ஆனா ஏழையாக பிறந்தாலும் காதல் தான் உண்மையானது, காதல் தான் முக்கியம் என்று நினைத்து காதல்களை என்னையே மறைக்க வேண்டும் என்று நினைக்கிறாயே. நீ அல்லவா ஒரு உத்தமி, நீ அல்லவா ஒரு பக்தனி. அது மட்டுமா, நான் மட்டுமா? எளிய தங்கை என் நிலையை பார்த்தனையா? என் தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொண்டு வர சென்றவளுடைய தங்கை தங்கை நிலையை பார்த்தனையா? என் தங்கை நிலையை பார்த்தனையா? நான் குளத்தில் இருக்கும்போது என்ன இவன் தான் எனக்கு எடுத்துட்டான். நீங்கள் தங்கை என்று உரைக்கிறீர்கள், ஆனால் அந்த பெண்ணும் கற்பழித்து விட்டார் என்று உரைக்கின்றாரே. அப்படி என்றால் இந்த மாலாவை ஏமாற்றி விட்டு இந்த பெண்ணோடு தான் கண்ட தெரியாத இந்த அண்ணுடைய தாகத்தை தீர்க்க வேண்டும். கல்யாண ஊர்வலம் வருது.
மாலா ஓடி வா. என் தங்கையா நீதான் பார்த்து கொள்ள வேண்டும். தங்கச்சி என் தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொண்டு வர சென்றவள் படுபாவி எவனோ இந்த வாழ்க்கையை சீரழித்து பைத்தியமாக்கி விட்டான். மாலா பைத்தியமாக்கி விட்டான். உங்கள் இருவருக்கும் இப்பேற்பட்ட நிலைமை எனக்கு இருந்தால் உங்களுடைய மூத்த அண்ணன் இருக்கின்றார் என்று வைத்த ஐயா வாழ வழியில்லாமல் ஐயா இதுதான் என்னுடைய வாழ்க்கை வரலாறே. இதுதான் அப்படியா ஐயா? யாரோ வாழ வழியில்லாமல் கொலை கொள்ளை கற்பழிப்பு என்று தகாத செயலில் ஈடுபட்டதையா உங்களுடைய வாழ்க்கை வரலாறு கேட்ட பிறகு இதுதான் திரும்பி வாழலாம் நினைத்து விட்டேன். அப்படி என்றால் தங்கையை கற்பழித்தது யார்? நானே தான் ஐயா, நான் தான். ஆனா பாவிகளா என் தங்கையை சீரழித்த உங்களிடமா என்னுடைய வாழ்க்கை வரலாறை கூறினேன். என் தங்கச்சி என்னடா தவறு செய்தா? ஏன்டா அவருடைய வாழ்க்கை பாவிகளா? ஆனா பாவிகளா கற்பழித்து கழித்த உடனே தகையை நானே திருமணம் செய்து கொள்கிறேன் ஐயா. ஐயா என் தங்கையை சீரழித்த நீங்களே என் தங்கை ஏற்றுக்கொள்ள சொல்லும் போது அவன் பாதி கற்பழிச்சா நான் பாதி ஏய், அதனால ஒரு பாதி நாள் என்கிட்ட கொடுத்துருக்கேன். எப்படியோ என் தங்கைக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று நினைச்சு அது உங்க மூலமா கிடைக்கும். நான் அவர்தான் கட்டிக்குவேன். ஐயா உங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறார் என்று வைத்தான். உங்களுக்கே இப்படிப்பட்ட நிலைமை என்றால் என்னுடைய அண்ணனுக்கு என்ன இருந்தது இல்லை. ஒரு அண்ணனை பார்த்து புறப்படுங்க. தம்பி எங்கே இருக்கிறான்? தம்பி இருந்தால் அண்ணா, அன்று பலமுறை எடுத்து கூறினேனே உடைய தம்பி தவறு செய்யவில்லை. நான் கூற வார்த்தையை கேளுங்க என்று கூறினேன். வார்த்தையை கேட்கவில்லை. தம்பி அது மட்டுமா நம்முடைய தங்கை இல்லையே பாருங்கள் அண்ணா. என்னடாச்சு தங்கைக்கு? நம்முடைய தங்கைக்கு பித்து பிடித்து விட்டது அண்ணா. ஐயோ பைத்தியம் பிடித்து விட்டதா? நீ பைத்தியம்? ஐயோ நான் பைத்தியம் தான். தம்பி நான் செய்த தவறால் இப்படிப்பட்ட சோதனை வந்து விட்டதா தம்பி? கேவலம் மதுவுக்கு மாலுவுக்கு அருமைப்பட்டதால் என் வாழ்க்கையை போய்விட்டது நினைத்து உங்கள் வாழ்க்கையே போய்விட்டது. காரணம் இந்த படுபாவி. படுபாவி விடவே கூடாது. இருந்தாலும் என்னுடைய கண் தீர வேண்டும். கண் ஒளி கிடைக்க வேண்டும். அத்தா, நம்முடைய தங்கைக்கு இந்த பைத்தியம் தெரியும். அந்த அம்மனை வணங்க வேண்டும். அதோ பார்த்தாயா நம்முடைய குலதெய்வமாக விளங்கக்கூடிய அன்னை காளிகாமலை சென்று அனைவரும் வணங்கினார். அது இதற்குண்டான பார்த்தாயா? தீர்வு கிடைக்கும் அத்தான். அண்ணா, இப்ப யார் தெரியுமா? யார் அந்த பொண்ணு? அயல்நாடு சென்று பட்டங்கள் பயந்தேன் அல்லவா? அந்த இடத்தில் இவள்தான் எனக்கு ஆதரவு தந்தவள் அண்ணா. யார் அந்த பொண்ணு பேர் என்ன? மாலாண்ணா. மாலா. மாலா. பொம்பளை ஆசை தேடியாடா. தம்பி ஒரு பாசமாக பேசு. இருந்தாலும் நம்முடைய விருந்தினா நம்முடைய குறையெல்லாம் தீரும். அம்மா மலையாள என் தாயை விளையாட பெண் பிறந்தாள். மலையாள தேசத்திலே அம்மா விளையாட பெண் பிறந்தாள். அஞ்சி மலை செல்லி அம்மா அது நடுவே ராஜகிரி. அந்த ராஜகிரி நடுகிழக்கு அம்மா அந்த திருவண்ணாமலை கிழக்கு. ஆயனை குந்தியதோர் கூவத்தூர் அங்காளி கோவில் கொண்ட மலையனூர். அம்மா அத்தா விளையாடுறா. அம்மா விளையாடுறா. அத்தா விளையாடுறா. நம்ம அம்மா விளையாடுறா. ஆடியாக இடியாக தோழியாக ஓடி வருகிறா. டாடா டாடா கோவிந்தா
அவள் மயானத்தில் சூறையிட மாசியில் தேரோடு ஓடி வருகிறார். அங்கையர் கன்னியாம் என் அங்கார பரமேஸ்வரி மேல் மலையனூர் எல்லையில் ஓ அம்மா மஞ்சா போடவ கட்டி உயரமான தண்ணி ஊத்துனா சுந்தரி ஆதியாக உமையே இந்த அழகான கமலமுத்தூர் கிராமத்தில் புகழோடு வாழ்பவனே என் தாயத்தி பாட்டி அம்மா. அம்மா ஆராரோ அம்மனுக்கு ஆரீரோ இந்த பாமர மக்களுக்கு பரவக்கூடிய பரமேடவாசக்கூடிய உமா மகேஸ்வரி இஷ்டாசக்தி நானாசக்தி கிராசக்தி கலைமகள் மலைமகள் காஞ்சிலே காமாட்சி மதுரை மீனாட்சி வீரமருத்தி ஆதிபராசக்தி மேல்மலை அங்காள பரமேஸ்வரி இந்த எல்லையிலே தீர பிறந்தார் தீபாஞ்சாலி அம்மா. அழகான ஊரிலே புகழோடு வாழ்ந்திருக்கும் தீபாஞ்சி அம்மா சருண நல்ல அம்மா சருண அம்மா அடி அம்மா தாயே மகனே உலகால உயவளே அம்மா சமயம் 16 சமயம் 16 அன்னை தீபாஞ்சமா தாயே எங்களின் குடும்பத்தின் நிலைமையை பார்த்தாயா? நாடு எழுந்தி நகரம் எழுந்தி என்னுடைய காதலன் கண்ணிழந்தி அவர் பார்த்தாயா? அவருடைய தங்கை தூய நிலைமையை அம்மா தேடி ஓடி வந்திருக்கின்றோம் அம்மா. தாயே மகனே லோக மாதா மகனே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியே உன்னை வணங்காத நாளே கிடையாது. எங்களை ஏமா இப்படி சோதிக்கிறீங்க அம்மா? மகனே இரு கண்களை தெரியாமல் இந்த உலகத்தில் அனாதியாக ஒரு குழந்தையாக அலைகின்றேனே அம்மா. உடைய மனது கல்லாகி விட்டதா? நாங்கள் கத்தி கதறுவது உனக்கு காதுகளுக்கு கேட்கவில்லையா? உடைய காதும் செவிடாகி விட்டதா அம்மா? மகனே எனக்கு 1000 விழிகளிலே உனக்கு 2 விழி அளிக்கின்றேன், பெற்றுக்கொள். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. ஆஹா ஆஹா எனக்கு கண்ணொளி வந்து விட்டது. நான் கண்ணொளி வந்து விட்டது. நான் காண்பது கனவா அல்லது நினைவா? அம்மா என்ன பத்தி கவலை இல்லம்மா. சின்ன சிறு வயதில் பெற்றெடுத்த தாய் தந்தை பிரிந்து உடன் பிறந்த சகோதரர் பிரிந்து இதோ பார்த்தனையா சுய நினைவு இல்லாமல் பைத்தியமாக அலைகின்றாய் அவருடைய தங்கச்சி. அவளையும் நீதான் காப்பாற்ற வேண்டும் அம்மா. தங்கச்சி அம்மனை பாருமா, சாமி கும்பிடுமா, உட்காருமா உட்காருமா. ஓ யானை கன்றை உமையாள் திருமகனை ஓர் யானை கற்பகத்தை பேணினார். வாராத சித்தி வருவரும் புத்தி தரும் புத்திர சம்பத்து தரும் சித்தி தரும் புத்தி தரும் உண்டானே. போய் நின்னாளா
இது என் சத்தத்துல நீங்க வீட்டுக்கு போல போசல என்ன பண்ணுறீங்க இப்பதானே ஃப்ரீயா நீ இப்பவே அயல்நாட்டுக்கு போக போறேன் என்ன போற என்னங்க என்ன பண்றீங்க? ஆமா, அவ யாரு? ஒரு பெண்ணு. ஒரு பெண்ணு ஒரு ஆண் அடிச்சா நாட்டு மக்கள்லாம் தவறா பேசுவாங்க. அதனால உங்க தங்கச்சி கிட்ட கொடுத்து தகுந்த பரிசு நீ தான் கொடுக்கணும். யாரு நானா? குடும்பம் கேட்குது. ஆமா ஆமா அம்மா தாயே, அம்மா முடிமலை வந்துக்கிட்டு யாருமா? யார் தெரியுமா? போயிட்டு பஸ் நேரம் கிடையாது.